இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 12, 2025 12/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் மாலை 6:09 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். பௌர்ணமி திதி நாள் முழுவதும். யோகம் சரியில்லை. இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை, ரௌசிய மனு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. நீச்சஸ்தானாதிபதியான சந்திரனும் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு. பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்க மனசெலவுல பாதிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் அனாவசிய செலவுகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளின் காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. திடீர்னு உறவுகளின் வருகை அல்லது உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளின் காரணமாக செலவுகளால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் அதனால உங்களுக்கு எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சங்கடமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், ஆனால் மனசுல கடந்த கால எண்ணங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்துல வருமானம் இருக்கும், ஆனா அது எதையும் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வேலை விஷயமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் எதிர்ப்பு வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதிரிகளால் இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில உடன்பிறப்புகள் வகையில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல நீங்க கட்ட வேண்டிய வரி பாக்கிகளுக்கு உண்டான தண்டம் அழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால எச்சரிக்கையோட செலவுகளை மேற்கொள்வது நல்லது. ரிஷப ராசி. 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் மூலமான சந்தோஷ செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னொரு 2 நாள்ல தான் சூரியன் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துடுவாரு. அதனால ஆரோக்கியம், தாயார் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால இப்போதிலிருந்து நீங்க கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவை காட்டிலும் வருமானம் குறைவாக இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு யாருக்காவது நீங்க தானம் கொடுக்கறதா இருந்தா இல்லை உதவி செய்யறதா இருந்தா அளவுக்கு மீறி செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் பெருசா பாதிப்பு இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. 6ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை வரக்கூடிய நேரமா இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னா உங்களுக்கு இன்னைக்கு சங்கடம் நடக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் சங்கடம் நடக்குதுன்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மனசுல ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுற மாதிரி, ஏதோ ஒரு தோல்வி ஏற்படுற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளையோ அல்லது தவறான வார்த்தைகளை பேசியோ உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து உங்களுடைய காரியத்தில் மட்டும் கண்ணா இருக்கிறது நல்லது. மிதுன ராசி, இன்று அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். அதாவது உங்க உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனா வேலை விஷயமா உங்களுக்கு எல்லாருடைய பொறுப்புகளையும் இழுத்து போட்டுன்னு பண்ற மாதிரி இருக்கு. அதனால அடுத்தவங்க வேலை பண்ண, நான் மட்டும்தான் வேலை பண்றாங்கிற சில புலம்பல்களும் ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்கள் எதிரிகளை உருவாக்கும். குறிப்பா நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர் போன்ற தொழிலில் இருந்தீங்கன்னா, அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க குடும்பத்தில் ஒரு சலிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ரியாக்ட் பண்ணினா உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய வயதானவர்களுடைய ஆரோக்கிய குறைபாட்டின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். பட் குடும்ப தேவைகளுக்கு பண உதவிகள் தேவைப்படும். அதுக்காக சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், உங்களுடைய மொபைல், லேப்டாப் இல்லாட்டி டிவி, ஃப்ரிட்ஜ் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகி அதனால செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் விஷயத்தில் உங்களுக்கு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்க கொஞ்சம் பிரயத்தனப்படுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய்யறதுனால இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாம பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் கவனம் தேவை. கடக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. இதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 நாள்ல 2ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்துக்கு போறாரு. அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னையிலேருந்தே அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க போற போக்குல ஒரு வார்த்தை உதிர்த்துட்டு போவீங்க. அது அடுத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு அவர்கள் மனதில் உங்கள் மீது வஞ்சத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால யாரை பத்தியும் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, நக்கல் பேச்சு பேசுறது, உதாசீன பேச்சு பேசுறதுலாம் தவிர்த்துருங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது மேல் அதிகாரிகளின் பாராட்டு, அன்பு மழையில் நனையக்கூடிய வாய்ப்போ ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க வழியிலோ அல்லது லீகல் வழியிலோ உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லி உங்கள் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள். கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸ் எதுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு டிகிரியே வந்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டோன்னு கோர்ட்டு சொன்னா கூட உங்க கணவன் மனைவி உறவுல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கடல் கடந்த பயணங்கள் கேன்சல் ஆயிட்டு மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. குழந்தைகள் தான் உங்க குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம், இழக்கும் சூழ்நிலை இருந்தாலும் அந்த இழக்கும் சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து சொத்தை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் இருந்துன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுடைய திருமணத்தை நடத்துவதற்குண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று நற்செய்திகள் வந்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி,
குடும்பஸ்தானத்துல வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல நைட்டுக்கு மேல அவர் தேய்பிறை சந்திரனா மாறிடுவாரு. அதனால இன்னைக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. குடும்பத்துல பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு மன நிறைவை தரும். நல்ல இடத்துக்கு உண்டான குடி போறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனா 4ஆம் வீட்டதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான யோகமோ ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த எதிரிகள் திட்டங்களை தவிடுபடியாக்குவதற்கோ அல்லது எதிரிகளை உங்களுக்கு சாதகமாக பேச வைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீங்களே எதிரி. அதாவது நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு வார்த்தையால உளரக்கூட வகையில் இருப்பீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். குறிப்பா தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. ராசியில சந்திரன், வளர்பிறை சந்திரன், சப்தமஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை. இது உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அடுத்தவங்களுடைய சங்கடத்தை அதிகப்படுத்துவீங்க. உங்க கௌரவத்தை நீங்களே பேசி கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக ஈகோ கிளாஷ் இருந்ததுன்னா அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பேச்சு சாதகமா இருக்கு. ஆனா அவருடைய மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் என் கூட பேச மாட்டேங்கிறாரு, அவர் என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். செயல்பாடுகளில் வெற்றி, வருமானத்தில் ஏற்றம் போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த வருமானம் எப்படி வருதுங்கிறது இருக்கு. நீங்க ஒரு நல்ல மரியாதையான வேலை செஞ்சு வருமானம் வந்தா சந்தோஷம். ஆனா தவறான வேலை செய்து அதன் மூலமாக வருமானம் வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. தப்பான வேலைகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக அனாவசியமான சிக்கல்களில் சிக்காமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனா பேசினீங்க பிரச்சனை தான் உங்களுக்கு. ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ அவனை தொட்ட கெட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க வாயை திறந்து தப்பான விஷயத்த பேசினீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க கௌரவத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். வருமானத்துல தொய்வை ஏற்படுத்தும். துலாம் ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் 5 கிரகங்களின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. எல்லா செலவுகளும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதாவது இன்னைக்கு பண்ணக்கூடிய செலவுகள்லாம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. உறவுகளின் சங்கமம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கீங்க, நீங்க பேங்கிங்ல இருக்கீங்க, இல்லை கேஷியரா இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடையில கேஷ் கவுண்டர்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. பதட்டத்தின் காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஏமாத்திட்டு போறதுக்கோ இல்லை யாராவது மிரட்டி உங்ககிட்ட இருந்து பணம் புடுங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கவனத்துடன் செயல்படுவது நல்லது. ஆனா உங்களுடைய
குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மீது இருக்கும் நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் தொய்வு இருக்காது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். ஆனால் உடன்பிறப்புகளும் அதுவும் குறிப்பாக இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் மரியாதை உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. செலவு தேவையா அப்படின்னா யோசிச்சு செயல்படுங்க. மரியாதை கொடுப்பதன் மூலமாக நீங்க அந்த இடத்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு செலவு ஏற்படும். இன்று பணவரியம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், சொந்த வீடு வாங்கணும், இல்லை சொந்த வண்டி வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், இல்லை கார் வாங்கணும் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் கடனை அதிகரிக்கும். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன் குருவின் பார்வையில, குரு இன்னும் 1 மாசத்துல பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு அதீத பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கும், தொழில் முறையில பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன போராட்டங்கள் விலகுவதற்கும் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தினர், குறிப்பா அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், வாழ்க்கை துணை இவர்களின் ஆலோசனையின் பேரில் அதை மறந்துட்டு கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று பெரிய லாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை. புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் அதுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். ஆனால் வீட்டில் யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒன்றா உங்களுடைய மனைவியோ, இல்லை உங்கள் கணவரோ, இல்லை உங்கள் பெற்றோரோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணி உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள், அலைச்சலை ஏற்படுத்துவார்கள். இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் கொஞ்சம் உடம்பு விஷயத்தில் அம்மாவுடைய உடம்போ இல்லை உங்கள் உடம்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மாமியாருடைய உடம்பு விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை, முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை, எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால, செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் கடைசியில் உங்க பேச்சு அம்பலமேறும், மரியாதை உயர்வு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குருவின் பார்வையில சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகுவின் பார்வையில சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்துல எதிர்ப்பாக செயல்பட்டவர்களே இன்று மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக விஷயத்துல உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் வளர்வரை சந்திரனா இருக்கிறதுனால இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும், தந்தை விஷயத்தில் ஆகட்டும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவுகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி வெற்றிகர செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. எதிர்மறையாக தான் செயல்படுவாங்க, ஆனால் ஆப்போசிட்டாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றி தேடி தரக்கூடிய வகையில் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்று நீண்ட நாளுக்கு பிறகு தீர்ப்புகள் வந்ததுன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் குறைந்து உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் உங்களை இது நாள் வரைக்கும் மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க, குழந்தைகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசியிருப்பாங்க. நீ என்ன பேசுறது, எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவமானப்படுத்தி பேசின குழந்தைகள்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசுவார்கள். நீங்க தந்தையாக இருந்தால் இத்தனை நாளா உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது, இப்போ மரியாதை கிடைக்கும். இதன் மூலமாக ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு முதலீடு பண்றதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் உங்களோடு ஒற்றுமைத்தன்மையோடு செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கா இல்ல உங்க அண்ணன் தம்பிக்கா அக்கா தங்கைக்கா ஏதோ ஒண்ணு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை மூலமாக நீங்க எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடைய உதவியை நாடி உங்கள் வாழ்க்கையில காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான சாதகமான முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமை காத்தாலே போதும். கவனமா இருக்கணுங்கிறதுல பொறுமையா இருந்தா போதும். பண விவகாரங்கள்ல மல்டிபிள் இன்கம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா மல்டிபிளா எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பேர்கிட்ட இருந்து பணம் வருதுன்னா 10 எதிரிகள் உங்களுக்கு உருவாகிறாங்கன்னு அர்த்தம். அந்த 10 பேர்கிட்ட பணம் தேவையா இருந்தா மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வாங்காம இருப்பதே மேல். ஏன்னா பிரச்சனையை உண்டு பண்ணிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உறவுகளின் வருகை செலவுகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் தான் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தையுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு வீட்டில் அப்பா கூடயோ இல்லை அப்பா வழி உறவுகளுடனோ வேண்டாத பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. யாருக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க வரலன்னு தான் சொல்லுவாங்க. அதனால கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. வார்த்தை தவறுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்க ஏதாவது ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு அதை கொடுக்க முடியாது. அதனால எதிராளிகளிடமிருந்து அவமானமான வார்த்தைகளை பேசுவதற்குண்டான சூழ்நிலை. அவங்க பேசுறத வேற வழியில கேட்டுதான் ஆகணும். ஆனாலுமே ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு குரு காரணமா இருப்பாரு. சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில இன்னைக்கு பெருசா அலைச்சல் இருக்காது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அலைச்சல் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உடல் சோர்வு மட்டும் இல்ல, மனச்சோர்வும் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வராது. கொடுக்க வேண்டிய ஆட்கள் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அதே சமயம் குடும்பத்தினரும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். குறிப்பா உங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட் இருக்குங்க. அதனால இன்னைக்கு பேசாமல் இருப்பதே மேல். பேசாமல் இருந்தாலும் அதுக்கும் கேள்வி வரும். அதனால நீங்க வாயை திறந்தாலும் பிரச்சனை, வாயை மூடிட்டு இருந்தாலும் பிரச்சனை. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. வேற வழியே கிடையாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மீன ராசி சப்தமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன். இன்று உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களை சந்திப்பது, உறவுகளை சந்திப்பதுன்னு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். ஆனா எதிரிகளுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பெருசா பாதிப்புகள் இல்லாட்டினாலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வருமான லாபம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்துல சில தேவையற்ற செலவுகளோ தேவையற்ற செயல்பாடுகளோ உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் சஞ்சலம் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு பேசாம இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவுகள் உங்களை மதித்து நடப்பார்கள். நீங்க பேசினீங்கன்னா உங்களுடைய தரம் வெளிவரும். உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற தெளிவான நாள். நட்சத்திரநாதன் புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனாலேயே உங்களுக்கு தெளிவு ஏற்படும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு சந்திரனுக்கு 7ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுக்கறதுனால நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் அவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறுதல் வார்த்தைகளை பேசி உங்களுக்கு மன நிறைவை தருவார்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.